நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ள. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ள. ஒருவனுக்கு சிறந்த ஆளும் தன்மை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது தான் பிறந்த குடியில் உள்ளவர்களை ஆளும் தன்மையினை தனதாக்கிக் கொள்ளுதல். இப்ப இந்த குரல்ல இருந்து எல்லா குரல்லையும் கூட்டு குடும்பத்தை வலியுறுத்துறார். எத்தனை விஷயங்களை கொண்டு வராரு பாருங்க. திருவள்ளுவர் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க திருவள்ளுவர் சொல்லாத செய்திகளே இல்லை பாருங்க. இதுல கூட்டு குடும்பத்தை சொல்றாரு. இதுல மட்டும் இல்ல, அடுத்தடுத்த குரல்லையே இந்த கூட்டு குடும்பம் வருது. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ள. ஒருவனுக்கு சிறந்த ஆளும் தன்மை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது தான் பிறந்த குடியில் உள்ளவர்களை ஆளும் தன்மையினை தனதாக்கி கொள்ளுதலாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் அன்பினால் அரவணைத்து உரிய கடமைகளை ஆற்றச் செய்து அவரவர் தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றி குடும்பத்தினை கட்டி காத்தலே இல்லாண்மையின் பயனாகும் என்று உரையாசிரியர் வகுக்கிறார்கள். அந்த ஆண்மைன்னு சொன்னோன்னா அது ஆணின் தன்மை என்று பொருள் கொள்ளக்கூடாது. அது ஆழ்மை என்று பிரிக்கணும். ஆண்மை என்பது டன்னகர ஒற்று. ஆழ்மை ஆளும் தன்மை என்று பொருள். இது தெரியா. அது பேராண்மை என்று வருகிற போதுதான் அது ஆண்களுக்கு உரியது. அடுத்தவன் மனைவியை விரும்புகிறான் பாருங்க, அது விரும்பாதிருத்தல். அடுத்தவன் மனைவியை விரும்பாதிருத்தல் என்பதை 15வது அதிகாரத்துல பேராண்மை என்பார். இங்கே ஆண்மை என்பது குடிசெய்வல் அதிகாரத்தை பொறுத்த அளவிலே சில இடங்களிலே பெண்கள், பல குடும்பங்களிலே பெண்கள் ஆளுமையாக இருந்து கட்டி காப்பார்கள். நான் ஒரு குடும்பத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு 5-6 பேர் அண்ணன் தம்பி. அதே ஒருவர் நல்ல ஆளுமை. இந்த ஒரு குடி பிறந்தோருள்ளும் கற்றோனை வருக என்று பாண்டியன் சொன்னதாக ஒரு புறநானூறு பாட்டு இருக்கிறதல்ல, வர பார்த்துருக்கிறோம். அது மாதிரி யார் இந்த ஆளும் தன்மை உடையவனோ அந்த குடும்ப தலைவன் அவன்கிட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்துருவான். ஏன்னா அவன் எள்ளுன்னா எண்ணெய்ன்னு நிற்பான். அந்த வேலையை முடிக்காம திரும்பி வர மாட்டான். அப்ப அது மாதிரி ஒரு ஆள் அந்த 5 பேத்துல 6 பேத்துல எல்லா குழந்தை எல்லாத்துக்கும் உள்ள குட்டிகள் இருக்கு. 5-6 பேத்துக்கும் அந்த தன்னுடைய தந்தையாரிடம் கூட ஒட்டாதவர்கள். அவர் வந்தவுடன் சில குழந்தைகள் பெரியப்பா என்றும் சில குழந்தைகள் சித்தப்பா என்றும், அவர் கொண்டு வந்த பையை கூட வைக்க மாட்டான், கை கால் கழுவ மாட்டான். அந்த பெண்கள் எல்லாம் சொல்வார்கள், உற்றியா போய் கை கால் கழுவிட்டு வரட்டும் என்று. அந்த குழந்தைகள் அவ்வளவு அன்பு வைத்திருப்பார்கள். உடனே கீழே அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டு கீழே உட்கார்ந்து விடுவார். சரி, பள்ளியில் என்ன நடந்தது, யாராருக்கு என்னன்னா என்று ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு சொல்வார்கள் அந்த குழந்தைகள். அதன் பிறகு உங்களுக்கு என்னென்ன வேண்டும், பள்ளிக்கூட பொருள்கள் என்ன வேண்டும், முதல்ல அதை சொல்லுங்க என்று அந்த பெரிய மூத்த பெண் அல்லது பையனை அழைத்து ஒரு குறிப்பேட்டில் எழுத சொல்வார். ஒவ்வொருத்தர் பேர் போட்டு அதையெல்லாம் நாளை நான் வாங்கி தருகிறேன். இப்ப அதான் ஆளும் தன்மை. அந்த அன்பை அப்படி வைத்திருக்கிறார்கள். அந்த அன்பில் தலைத்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவர்களோடு பொழுதை போக்கிவிட்டு தான் தன்னுடைய சொந்த கடமையை செய்வதற்கு கிளம்புவார். அதான் ஆளும் தன்மை. எல்லாரிடமும் அப்படி அன்பாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் அப்படி அரவணைத்து செல்பவர் குடும்பத்தை. அப்படியெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. பின்னால வருமா? நம் காலத்தில், பெரியவர்கள் காலத்தில் வராமல் போகலாம். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரும்பலாம். அது மாதிரியான ஒரு நிலை வந்தால் அது ஒரு ஆரோக்கியமான செயல்கள் தான். இப்போ அதுக்கு என்ன தடையாக இருக்கிறது என்றால், எல்லோருக்கும் ஒரு விதமான ஆசை. தான் தன் கணவன் பிள்ளைகள் மட்டுமே இருக்க வேண்டும். பெற்ற தாய் தகப்பனு கூட ஒதுக்கி வைத்து விட வேண்டும். வேணுமானால் அவருக்கு காசு கொடுத்து அவரால் சாப்பிட்டு எப்படியாவது சாப்பிட்டுக்கிட்டோம் எப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலை பெரும்பாலானவர்களிடம். நான் ஒரு இடத்திற்கு சென்றேன். பெண் பார்க்கும் படலம், ஆண் பார்க்கும் படலம், அதுக்கு என்ன சொல்றது, அது சுயவரம் மாதிரி. எல்லோரும் இவர்கள் அந்த பிறப்பியம் கொடுத்து மாற்றிக்கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரையாக என்ன கேட்பார், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு. ஒரே ஒரு பெற்றோர் சொன்னார்,
என் மகள் கூட்டு குடும்பத்தில் வாழ விரும்புகிறாள். ஒரு பெற்றோர் சொன்னார் ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்னால. கூட்டு குடும்பமாகத்தான் இருக்க வேண்டும், அங்கேதான் வாழ்க்கைப்பட வேண்டும், எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாள். நான் மிகவும் வியந்து பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன். இப்படி ஒரு பெண், அதற்கு உடன்படுகிற பெற்றோர், அந்த பெண்ணினுடைய பெற்றோர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வைக்கல, நீ சமையல் சமையல் கூட அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெண் சொல்ற மாதிரி காட்டுவான். ஆனால் இந்த பெற்றோர் ஒரு மாறுபாட்டோடு, ஆனால் காலம் திரும்புவதற்கான வாய்ப்பு உண்டு. எல்லோருடன் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற தன்மை வெறும் இலக்கியத்திலே மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் எது சரியாகுமா? அப்படி திருந்த வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய காசு கூடுதலாகும், கூட்டு குடும்பமாக இருக்கிற போது விடு, உன்னுடைய உடன்பிறப்பின் பிள்ளைகள் தானே, கொடு. நன்றாக உண்ணட்டும், நன்றாக அணிந்து கொள்ளட்டும், நன்றாக படிக்கட்டும், நல்ல வேலைக்கு போகட்டும் என்ற ஒரு பெருந்தன்மை மனப்பான்மை. அப்புறம் இருக்கிறார் யாவரும் கேள்வி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, வரணும்ல, மனசு மாறணும்ல சொல்றாருங்க. நலாண்மை என்பது ஒருவருக்கு தாழ்மை. நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார். இல்லாண்மை ஆக்கி கொள்ளல், தேவைகளை அறிந்து நிறைவேற்றி. இல்லாண்மை, தேவைகளை அறிந்து எதுவும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாத அளவிலே கொடுத்து பழக வேண்டும் என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். 7, அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்து ஆற்றுவார் மேற்றே பொறை. போர்க்களத்தில் மறவர் பலர் இருந்தாலும் போர்த்தாங்கள் என்னும் தருகண்மை வன்கண்மை உடையவரிடம் மட்டுமே அமைதல் போல, ஒரு குடியில் பிறந்த பலர் உள்ளும் குடியோம்பலில் வல்லவரிடம் தான் குடும்ப பாரத்தை தாங்குதல் அமைந்திருக்கும். எவ்வளவு எப்படி உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க, எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டு. அமரகத்து வன்கண்ணர் போல, போர்க்களத்திலே யாருக்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தா அவன் அடிப்பான் அப்படின்னு அவன்கிட்ட பொறுப்பு கிடைப்பாங்க தலைமை படை தளபதி. அது மாதிரி ஆற்றுவார் மேற்று தமரகத்தும் தம்முடைய குடும்பத்திற்குள்ளேயும் யார் ஆற்றுவார் மேற்றே பொறை, பொறுமையுடன் கையாளக்கூடிய பையன் ஆறு என்று அவனிடம் சாவி கொடுத்துருவான், நீ பார்த்துக்கோ என்று. போர்க்களத்தில் மறவர் பலர் இருப்பினும், குடும்பத்தில் பலர் இருப்பினும், யாரு சரியாக வேலை செய்வானோ அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்தல். அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. அதை யார் சரியாக பொறுமை காத்து பணியாற்றக்கூடியவரோ, பிரச்சனைகளை சமாளித்து செயலாற்றக்கூடியவர் யாரோ அவரிடம் தான் அந்த பொறுப்பை ஒப்படைப்பான். திருவள்ளுவர் வாழ்க்கையினை ஒரு போராட்டக்களமாக காண்கிறார். தம் நாட்டினை காக்கும் பொருட்டு போருக்கு போவார் பலராக இருந்தாலும் தருகண்மையுடன் பகைவரை தடுத்து நிறுத்தும் ஆற்றல், அதாவது போர் தாங்கல் என்று சொல்வார்கள், வன்கண்மை மிக்க வீரர்களிடம் தான் காணப்படும். அவ்வாறே வாழ்க்கை போராட்டத்தினை எதிர்கொள்வார். ஒரு குடியில் பிறந்த பலர் இருப்பினும் நெஞ்சுறுதியும் எதையும் தாங்கும் இதையும் பாடறிந்து ஒழுகுதலும் அறிவாற்றலும் சமநோக்கும் விட்டுக் கொடுக்கும் பணப்பான்மை வாய்ந்த ஒருவர் தான் குடும்ப சுமையை தாங்கும் ஆற்றல் பெற்றிருப்பார். எத்தனை சொல்றாரு பாருங்க. ஒரு குடியில் பிறந்த பலர் இருப்பினும் நெஞ்சுறுதியும் எதையும் தாங்கும் இதயமும் பாடறிந்து ஒழுகுதலும் அறிவாற்றலும் சமநோக்கும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வாய்ந்த ஒருவர் தான் குடும்ப சுமையை தாங்கும் ஆற்றல் பெற்றிருப்பார். பொறையாற்றுவார் என்றால் குடும்ப சுமையை தாங்கும் ஆற்றல் பெற்றவர் குடும்ப தலைவர். முனைமுகத்து முனைந்து புகுந்து பலர் செறிந்து நிற்பினும் புறங்கூடாது நின்று கூறுகின்ற வீரர் மீதே போர் பொறுத்து நிற்கும். போரானது பொறுத்து நிற்கும். அதுபோல் ஒரு குடியில் பலர் நிறைந்திருந்தாலும் நிற்பார் மீதே, வினை செய்து நிற்பார் மீதே அதன் நிலை மேவி நிற்கும். அதெல்லாம் ஆற்றுவார் மேற்றிய பொறை என்று சொல்கிறார். எடைவுகளுக்கு அஞ்சாமல் உடல் வருத்தம் பாராமல் கருதிய வினைகளை கடைபோக முடிக்கும் உறுதியாளனை குடி செய்ததற்கு உரிமையாளன் என்று இந்த குரல் மூலமாக கூறுகிறார். மீண்டும் குரலை பாருங்கள். 7, அமரகத்து வன்கண்ணார் கூட தமரகத்து ஆற்றுவார் மேற்றிய பொறை. குடி செய்வார்க்கு இல்லை பருவம் அடி செய்து மானம் கருது கெடும். தம் குடியை மேம்படுத்த முயல்வார்க்கு பருவகாலம் பார்க்க தேவையில்லை. தாம் மேற்கொண்ட முயற்சியில் சோம்பல் உண்டாகி தன்மானம் கருதிய பின் அவர் குடி அழியும். குடும்பத்துக்குள்ள தன்மானம் பார்க்க கூடாது என்பதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். அப்பதான் அதை விட்டு கொடுக்கணும். அவன் திட்டினாலும் சரின்னு மழுங்கலா இருக்கணும்.
அப்பதான் அன்பு விளையும். இன்னைக்கு இன்னைக்கு கோபத்துல சண்டை போட்டா கூட நாளைக்கு இன்னொரு நாளைக்கு நாம் செய்தது பிழை என்பதை உணரும். 40 வருஷம் கழிச்சு உணர்ற ஆள்லாம் இருக்கு. எப்போ வேணாலும் உணரட்டும். திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்க சண்டை மூண்டுகிட்டே தான் இருக்கும். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருதுக்கும். இப்ப பொதுவா அடுத்த அதிகாரம் நம்ம உழவு பார்க்க போறோம். உழவு பார்க்கறதுக்கு முன்னால பயிர் செய்வனு கூட பருவம் உண்டு. எந்தெந்த காலத்தில் எந்த விதையை போட்டா எப்படி விளையும் என்று. ஆனால் குடி செய்வானுக்கு நேரம் காலம் ஒன்றுமே கிடையாது. 24 மணி நேரமும் அவனுக்கு காலம்தான், நேரம்தான். இடைவிடாது பணியாற்ற வேண்டும். காலை மாலை என்றோ, இந்த பருவம் அந்த பருவம் என்றோ. அது உழவனுக்கு கூட உண்டு என்று சொல்லுகிறார். உழவனுக்கு கூட எந்த பருவத்தில், ஏனென்றால் மண் வேலை செய்ய வேண்டும், பருவகாலம் வேலை செய்ய வேண்டும். எந்த நேரத்தில் காற்றடிக்க வேண்டும், எந்த நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் முன்பணி இருக்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் பின்பணி இருக்க வேண்டும் என்று பருவம் உண்டல்லவா? அதற்கேற்ற விதைகளை அவன் போட்டால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று வரும். அதே போல இப்ப பருவம்லாம் பார்த்து போறதுனா எப்படி பார்த்து போறது? இப்ப ஒரு சோதிடர் பார்க்க போறோம். ஒரு சின்ன வேலை போனா கூட, ஒரு சின்ன வேலை செய்ய வேண்டும், சோதிடம் போவார். 5 பார், பஞ்சாங்கம் பார், எங்க சூழம்னு பாரு, மேற்க சூழமா, கிழக்க சூழமா, தெற்க சூழமா, வடக்க சூழமா, நமக்கு எது சூழம் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் விளங்காது என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஆனால் நம்மால் என்ன பண்ணுவான்? திருவள்ளுவர் சோதிட நிலையம் என்று அவர் வேலையை சோதிட நிலையம் வச்சிருப்பான். 5 என்பது பஞ்சாங்கம். இந்த பணியை எவ்வளவு பேர் இருக்கும்போது யான் மட்டும் எதற்கு சுமக்க வேண்டும் என்ற தன்மானம் ஒருவருக்கு தோன்றுமானால் அவர்தம் கூடி அழியும் என்று எச்சரிக்கிறார் திருவள்ளுவர். குடி செய்வார்க்கு இல்லை பலரும், குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். அடுத்து 1ஆம் குறள். இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ, குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ, குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு, இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ அப்படி பாருங்க. ஒருவன் தன் குடும்ப பெருமைக்கு தீமையை நேர்ந்து விடாமல் எப்பொழுதும் பாடுபட்டு காத்துக் கொண்டிருப்பவனுடைய உடம்பு துன்பத்திற்கு உறைவிடம் ஆகுமோ என்று கேள்வி கேட்கிறார். அவனுக்கு துன்பம் மட்டும்தானா? அந்த துன்பத்தில் இன்பம் இல்லையா என்று கேட்கிறார். குடும்பம் என்பது எப்படி? நம்ம 2 பேரும் மட்டும் இருப்போம் தனியா, அதுதான் கூட்டு குடும்பம் சொல்லுகிறார். குடும்பம் என்பது அப்பதான் பிரச்சனைகள் அதிகமாக வரும். பிரச்சனைகள் அதிகமாக வருவதை சமாளிப்பதுதான் குடும்பம். தாத்தா பாட்டி, பாட்டன் பாட்டி எப்படி வச்சுக்கோங்க, பாட்டன் பாட்டி, தாய் தந்தை பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறப்புகள் எல்லாம் குவிந்திருப்பதுதான், அதுதான் குடும்பம். தான் பிறந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்கும் ஒருவன் இவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாக்க வேண்டும். அவன் தான் தலைவன். அங்கனம் கடமையாற்றுகையில் அவனுக்கு தான் மேற்கொள்ளும் முயற்சியாலும் உழைப்பாலும் வலி நலி துன்பம் முதலின வருவது உண்டு. அவன் தன் இன்பத்தையோ தன்னலத்தையோ எண்ணுதல் இலன். தன் குடும்பத்தாரின் மகிழ்வையும் நலத்தையுமே எண்ணுகிறவன் தன்னை தன் குடும்பத்தாரின் நலத்திற்காக தியாகம் செய்து கொள்கிறவன். எனவே அத்தகைய குறிக்கோள் குடும்ப தலைவனின் இடும்பையினை ஏற்றுக்கொள்ளும் கொள்கலமாக அமைகிறது. அத்தகைய லட்சிய மனிதனை எண்ணி பார்த்த திருவள்ளுவர் அவன் உடம்பு இடும்பைக்கு மட்டும்தான் கொள்கலமோ என்று கேட்கிறார். இடும்பைக்கு மட்டும்தான் கொள்கலமோ? இடும்பைக்கு கொள்கலம் கொள்ளோ. இந்த கொள்ளோங்கிறது இடைச்சொல். ஆனா அந்த இடைச்சொல் வரலன்னா பொருள் வராது. குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு, இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ. எப்படி வருது பாருங்க. இன்பத்தின் கொள்கலமாக அமைய வாய்ப்பில்லையோ என்று வருந்தி கூறுவதன் வாயிலாக அவனை பாராட்டுகிறார் திருவள்ளுவர். மெய்விருத்தம் பாரார், அதுக்கு அணி செய்யும் விதமாக நீதிநீர் விளக்கம் சொல்லுகிறது. மெய்விருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். வணிகத்திலே மிகப்பெரிய இப்பொழுதாம் பெரிய மால் வந்து விட்டன. மால்கள் எங்கு பார்த்தாலும் சிறிய வியாபாரிகளை நசுக்கி விட்டார்கள். உழவர்களை நசுக்கி விட்டார்கள். சிறு வணிகர்களை நசுக்கி விட்டார்கள். பெரிய மால்களை கொண்டு வந்து
சிறிய கடையில் வைத்திருந்தவர்கள் எல்லாம் அந்த மாளிகை போய் பணியாற்றுகிறார்கள். நம் மக்களுக்கு நன்றி இல்லை. என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். ஏன் மாலுக்கு போகிறாய்? மடையா, நீ ஏன் மாலுக்கு போகிறாய்? இவ்வளவு நாளாக அந்த சின்ன கடைக்காரன் தானே உனக்கு கொடுத்தான். ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கூட சாப்பிட்டு போயிடான் என்ற புத்தி உனக்கு இல்லையே. அவனுடைய குடும்பத்தை நசுக்கி விட்டாயே. மாலில் கொண்டு போட்டுவிட்டு எவ்வொரு தீமையை மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் என்று வாழ்கிறவர் அந்த சின்ன கடைக்காரன். அதனால் அவர்களை தூக்கிவிட வேண்டும். அவன் வயிற்று பிழைப்பு அளவிற்காவது அவனிடம் பொருள்களை வாங்க வேண்டும். அவனிடம் இல்லாத பொருளை வேண்டுமானால் அங்கே போய் வாங்கிக் கொள். அடுத்து 1030 இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தொன்றும் நல்லால் இல்லாத குடி. இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தொன்றும் நல்லாள் இல்லாத குடி. துன்பம் வந்த போது தோள் கொடுத்து தாங்குகின்ற நல்ல ஆள் இல்லாத குடி. இடுக்கண்கால் கொன்றிட அடுத்தூன்றும் நல்லாள் இல்லாத குடி. அதாவது துன்பம் வந்த போது அடுத்தூன்றும், துன்பம் வந்த போது தோள் கொடுத்து தாங்குகின்ற நல்ல ஆள் இல்லாத குடி, நல்லாள் இல்லாத குடி. இடுக்கண்கால் கொன்றிட வீழும். துன்பம் என்னும் கோடரியால் வெட்டி வீழ்த்த அடிமரம் போல சாய்ந்துவிடும். கோடரி எடுத்து அடிமரத்தை வெட்டினா என்ன ஆகும்? குடும்பமே பாழாகும். எப்படி அழகான ஓமை சொல்லுகிறார். கிளையோடு கூடி வாழும் பெரும் குடும்பம். மரம் இப்படி கிளையோட இருக்கு. கிளையோடு கூடி வாழும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா உடன் பிறந்தோர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்தது. கிளையோடு கூடி வாழும் பெரும் குடும்பம் அடர்ந்து படர்ந்த மரம் போன்றது. எப்பொழுதும் இனிய நிகழ்வுகளே நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்க முடியாது. இடுக்கன் என்னும் கோடலி குடும்பம் என்னும் மரத்தின் காலை அடி மரத்தை வெட்டிவிட்டால் விழுந்துவிடும். அம்மரத்தில் கீழே வராமல் ஊட்டுக் கொடுப்பவன் தான் அந்த குடும்ப தலைவன். அவன் தான் அந்த பொறுப்பேற்றுக் கொள்வான். நான் இருக்கிறேன் என்று அவன் தான் அந்த குடியை உயர்த்த முடியும் என்று சொல்லுகிறார். அதுதான் குடி செயல் வகை. முட்டு கொடுத்து நிறுத்ததற்குரிய பற்றுக்கூடாகிய ஆற்றல் மிக்க குடும்ப தலைவன் நல்லாள். நீ நல்லாளோட நல்லவள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நல் ஆள் என்பவன் நல்ல ஆள் என்று வேண்டப்படுகிறான். சில குடும்பங்கள்ல ஆண் இல்லாத போது பெண் கூட நல்ல ஆளுமை உடையவளாக இருக்கலாம். அவன் அமையவில்லை எனில் குடும்பம் என்னும் மரம் துன்ப கோடரியால் வீழ்த்தப்படும். ஆலமரத்துக்கு மட்டும் சொல்லியிருக்காரு நாலடியார்ல. சிதலை சனப்பட்ட ஆலமரத்தை முதலையாய் மற்றதன் கீழ் ஊன்றிய அங்கு குதலைமை தந்தையன் தோன்றின் தான் பெற்ற புதல்வன் மறைப்ப கெடும். இதனுடைய நிறைவு. குடியை காப்பவனே குடியில் உயர்ந்தோ